வந்திருக்கிற என்னோட நண்பர்களுக்கு, அது எனி ஃபார்ம் ஆஃப் மீடியம், எப்போவுமே 23 வருஷமாக 22 வருஷமாக அவங்கள நான் நண்பர்களை பார்த்துருக்கேன். மறுபடியும் இன்னொரு மேடையில் நான் அவங்க எல்லாரையும் கேட்குதா? வால்யூம் கேட்குதா? ஓகே. எல்லோருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். இதே இடத்துல இதே மேடையில் நிறைய முறை நடிகனாக உங்களை சந்திச்சிருக்கேன். முதல் முறையாக ஒரு இயக்குனரும் நடிகரும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் அகெயின் memory which I can never forget, which I will take into my grave, because ஒரு 35 ஆண்டு கனவு வந்து இன்னைக்கு நினைவாகி ஆகஸ்ட் 14th வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகும் ஒரு மகுடம் திரைப்படம். ஸோ அந்த மகுடம் திரைப்படம் மூலிமா ஒரு இயக்குனராக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஆர்பி சௌத்ரி சார் ஓட 99வது படம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் 45வது புதுமுக இயக்குனராக நான் அறிமுகமாகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் நம்ம மத்தியில் இல்லை, அவர் இருந்திருந்தால் நல்லா தருவார். ஐ ரியலி வாண்டட் டு ஷோ த ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக இந்த 44 இயக்குநர்கள் அவர் எப்படி அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நான் எல்லா முயற்சிகளும் பண்ணி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14 கொண்டு வந்தேன். ஸோ மன்னிக்கவும் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒரு இயக்குனராக ஒரு நடிகராக உண்மையாக சொன்னேன்னா வண்டியில் தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. நான் எதுவும் ரெடி ஆகிட்டு ரூமுக்கு போய் எல்லாம் அப்படி பண்ணல. வண்டியிலே தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன். டிரைவர் மட்டும்தான் தான். ஏன்னா ஃபைனல் மிக்சிங்கில் உங்களுக்கு நான் ட்ரெய்லர் வேறு காட்டணும், அதுவும் தமிழ், தெலுங்கு, ஆந்திரா, ஏபி தெலுங்கானா வேறு காட்டணும். ஸோ அந்த ஃபைனல் மிக்சிங் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வண்டியில் ஏறினோடனே டிரைவர் தம்பி இப்போ பிரபு விக்கி சொன்னாங்க நீங்கள் ஆக்டருங்கன்னு. அதனால டிஷர்ட் மறுபடியும் சாய் கொடுத்த நச்சிகா கொடுத்த டிஷர்ட்டு, இந்த மாப்பிள்ள வந்தாங்க பேண்ட் ஷர்ட்டு அவங்களுக்கு தான் சாய் நச்சிகா அவங்க கொடுத்தாங்க. இந்த இப்படி தான் போய் நிற்கணும் எல்லாரும் முன்னாடியும். ஸோ அதனால தேங்க்யூ ஃபார் கம்மிங். மோர் டு டாக் ஆஸ் வி கண்டினியூ. தேங்க்யூ. லவ் யூ ஆல். என் பேர் வினோத். நான் ஆக்சுவலி வந்து ஒரு ரேப்பர், லிரிக்ஸ் ரைட்டர், அண்ட் வெரி ப்ரௌட்லி ஐ கேன் சே விஷால்னா அவனோட தம்பி. ஸோ எங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு 10 years முன்னாடி ஆரம்பிச்சிட்டு, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் விஷால் நாங்கள் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அன்னிலேருந்து எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். ஸோ அவர் எப்படியாவது என்ன ஏதாவது ஒரு மூவியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, என்னை விட இன்ஃபேக்ட் அவர் தான் இஸ் ஆல்வேஸ் தாட் அபவுட் மீ. நீ பண்ணுண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் 3 years பேக் மியூசிக்கே விட்டுட்டேன். அண்ட் ஒரு நாள் என்னை ஃபோன் பண்ணி சம்மத்திட்டு, அதெல்லாம் எப்படி நீ விடலாம், நீ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லி எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் அமுச்சு கொடுத்த விஷயம்னா ஐ திங்க் அண்ணா ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. இந்த மாதிரி எல்லோரும் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரில, பட் வெரி ப்ரௌட் ஆஃப் யூண்ணா ஃபார் டூயிங் திஸ் டு மீ. மகுடம் பற்றி பேசணும்னா ஐ திங்க் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 months-ஆகவே விஷால்னா டைரக்ட் பண்ணுவாங்க, அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, டியூன் பாடுவாங்க, டே இப்படி பண்ணு மாற்றி பண்ணு. ஸோ இஸ் ஆல்வேஸ் மியூசிக் டிரெக்ஷன், அந்த சினிமா அப்சஷன் அவருக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ நான் ஐம் வெரி வெரி இம்ப்ரெஸ் இவ்வளோ ஒரு டெடிகேஷன் ஒரு பர்சனுக்கு இருக்குமான்னு. அண்ட் வித் ஜிவி சார், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அவர் அவ்வளோ பிஸி டைம்லேயும் எனக்காக ப்ரொமோஷனல் வீடியோ பண்ணி அண்ட் அந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ஜிவி சார் அண்ட் விஷால் நான் பார்த்து கண்டிப்பாக தே ஷுட் லேர்ன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ மேம் ஃபார் காலிங் மீ ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ. இன்னும் ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரௌடா இருக்குது மேம். டு பி வெரி ஃப்ராங்க், ரொம்ப எனக்கு நர்வஸாகவே இருக்குது. பிகாஸ் ஆதினா எங்கேயோ இஸ் அக்கம்ப்ளிஷ், ஒரு லெவல் எங்கேயோ இருக்காரு. பட் ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை. கண்டிப்பாக அந்த எஃபர்ட் எல்லாமே இந்த சப்போர்ட் எல்லாரும் கொடுத்தா ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு பி another ஆதி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பொதுவாக பாடலாசிரியர்களை மதிக்கிறதில்ல.
இந்த கல்யாண பந்தி போனால் இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னால் வரிசை போட்டு நிற்கிற மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து விழாக்களில் பாடலாசிரியர் நிற்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். பல விழாக்களில் வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின் வரிசையில் காத்திருப்போம். கூப்பிடாம சோகமாக கண்ணீரோடு திரும்பி போய்கிட்டு இருக்கிற பாடலாசிரியர்கள் கூட்டம் இங்கே இருக்குது. அதற்கு மத்தியில் மிக மிக மரியாதையோடு இந்த படத்திற்கு பாடலாசிரியர்களை என்ன முதற்கொண்டு இங்கே இருக்கிற எல்லா பாடலாசிரியர்களையும் மரியாதையோடு நடத்திய கேட்ட சம்பளத்தை கொடுத்து மரியாதை செய்த தயாரிப்பாளர் குழுவிற்கும் நண்பர் விஷால் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே பாடலாசிரியர் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜிவி பிரகாஷ் நண்பரோட இசையில் அவருடைய முதல் படத்தில் அவருடைய விரலை பிடிச்சவன் மகுடம் வரை அவருடைய இசையின் விரலை நான் விடலை. அவருடைய 100வது படம், அதுக்கு மேலேயும் 101, 2, 3, 4, 5, 6 போயிட்டே இருக்கு. அந்த நண்பரை என்னால் மறக்க முடியாது. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அஞ்சலியை எங்கேயும் எப்போதும் படத்துலையும் அங்காடி தெருவுலையும் பார்த்து ரசித்த ஒரு அஞ்சலி என்னோட நச்சிந்தி மச்சானை பாட்டுக்கு அவங்க ஆடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர் விஷால் அவரோட சண்டைக்கோழி 2ல் ஒரு வெற்றி பாடல் கம்பத்து பொண்ணு பெரிய வெற்றி. அதில் ஒரு நடிகராக அந்த லைன்ஸ் எல்லாம் ரசித்து ரொம்ப அவர் கொண்டாடினாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு இயக்குனராக அவர் கூட அவரோட பரிச்சயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தாமிரபரணி படத்துலேருந்து ஆரம்பிச்சது. இதோ நானும் இங்கே இருக்கிற சுரேஷ் சார்லாம் அதில் கோ டைரக்டர்ஸ். அப்போ பார்க்கும்போதே அவரோட எளிமை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பயங்கர ஜாலியாக தான் இருக்கும் அந்த ஷூட்டில். அதுக்கப்புறம் இரும்பு திரை, வீரமே வாகை சூடும், லத்தீன்னு தொடர்ந்து பயணித்தாலும் இந்த படம் நடிகர் விஷால் சார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்னொரு அவதாரத்தை, என்னது இப்படி ஒருத்தர் இவருக்குள்ள இத்தனை நாள் இருந்தானா நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி, அதாவது கூட ஓட முடியாத அளவுக்கான ஓட்டம். இரும்பு திரைப்படத்தில் மொத்தமாக ஒரு 10 நாளோ 12 நாளோ நான் ஷூட்டிங் போயிருப்பேன். கிளைமேக்ஸில் ஒரு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு, அது வேற. பட் இது வந்து அவர் ஒரு 24 மணி நேரம் இதை தவிர வேற ஏதாவது சிந்திக்கிறாரா இவரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு 4 நாள் பார்க்காம இருப்போம், 4 நாள் கழிச்சு போகும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இங்கிருந்து நான் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிப்பார். எப்போ இதை யோசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆச்சரியமாயிரும். பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. அது அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தார் மெல்ல 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 மெல்ல. அண்ட் இந்த இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனை எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுங்கிறது அவர் பக்கத்தில் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தது. எதுவுமே வந்து ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் அவர் பண்ணுறதே இல்லை. எடிட் பாயிண்ட் தெரிஞ்ச ஒரு டைரக்டராக இருந்தார். அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது, ஓ இவருக்கு தெரியாத எதுவுமே இல்லையாட்டு இருக்குது அப்படிங்கிறதே இப்போ தான் தெரிஞ்சது. முதல்ல ஒரு நடிகராக பார்த்துட்டு இருந்ததை தாண்டி இங்கே ஷார்ட் சொல்லுவார், திடீர்னு இந்த பக்கம் திரும்பி ரிச்சர்ட் இந்த லைட் வேணுமா அப்படிம்பாரு, மாஸ்டர் கிட்டேயும் அது மாதிரி. அப்புறம் ஒரு பீரியடுக்கு மேலே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட கொடுத்த சுதந்திரத்தில் நாங்கள் எல்லாருமே இப்போ ரிச்சர்ட் சாராக இருக்கட்டும், திடீர் மாஸ்டராக இருக்கட்டும், அபிநந்தா இருக்கட்டும், எல்லாருமே ஐயோப்பா கண்டினியூட்டிங்களா சொல்லுங்கப்பா, இது தோணுச்சுன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு. ரிச்சர்ட் சார் வந்து டைலாக் சரியா வரலன்னா அவரு ஒரு 1 மோர் கேட்பாரு, அப்படியா சரி இதா இல்லையா பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரமும் ஒரு குழு அரவணைப்போடவும் கூட்டிகிட்டு போனார். ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம், ஒரு நடிகர் எப்பவுமே இயக்குனர் ஆகும்போது மற்ற நடிகர்கள்கிட்ட எப்படி வேலை வாங்குவாங்க அப்படிங்கிறத நான் கவனிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதில் அவங்க ஸ்டைல்லையே அவங்களுக்கு சொல்லித்தந்த விதம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இவர் அஞ்சலிக்கு சொல்லி தந்ததாகட்டும், துஷாராக்கு சொல்லி தந்ததாகட்டும், இவர் ஜான் விஜய் சார்லாம் செம்ம ஸ்கோர் இந்த படத்தில். பக்கத்தில் இருந்து அதை பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பாகவும் இருந்தது. ஸோ இந்த படம் இயக்குனர் விஷாலாக அவர் எப்படி மன்னிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏறி தப்பாக நினச்சிக்கிறீங்க. மகுடம் என்னன்னா ஃபஸ்ட்டு மகுடம் பாட்டு பற்றி சொன்னோம். இந்த பாட்டு எழுதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, என்ன தான் நம்ம சக்ஸஸ் கொடுத்தாலும்
திருப்பி ஒரு தாட்டியும் போய் நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் சினிமா மேலே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோகம் வந்து எப்படி ஆச்சுன்னா, எத்தனை தாட்டி என்னுடைய மானசீக குருநாதர் கண்ணதாசன் அவரோட சிலை கிட்ட நீங்கள் நைட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன குருநாதா எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபீலாகவே இருக்குது, என்ன தான் இட்டு கொடுத்தாலும் திருப்பி ஒன்றில் தான் தொடங்குற போல இருக்க வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ணணும் தான் அண்ணனை மீட் பண்ணேன். அண்ணன் வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து டியூனை கொடுத்துட்டாரு, பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு அங்கே போய் கேட்கும் போது வந்து நம்மளோட ஃபீல் இருக்காங்க, சினிமா ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது தான் நான் இந்த பாட்டு கொடுத்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா விஎஃப்எஃப் வந்து எப்போ ஒரு படம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. நான் என்னை பற்றி சொல்றதுக்கு பதில் அண்ணா இப்போ ஒரு செகண்ட் என்னை பற்றி பேசுவார். ஏன்னா அண்ணன் தான் இந்த பாட்டு கொடுத்தாரு, அவர்கிட்ட இந்த மைக்கை தரேன். அவையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தில் இவங்க சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சாங், தேங்க்யூ விஷால் சார். ஏன்னா இந்த படத்தில் காதல் பாடல்கள் இருக்குது, காதல் பாடல் இல்லாத ஒன்றை என்கிட்ட கொடுத்ததுக்கு. பொதுவான ஒரு மனநிலை இருக்கும், பெண்கள் கிட்ட காதல் பாடல்கள் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது. அதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடிய நிறைய பாடலாசிரியர்கள், குறிப்பாக பெண் பாடலாசிரியர்கள் அதை உடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் மீண்டும் எனக்கு நம்முடைய மகுடம் திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் சாங் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு நீங்கள் சொல்லும்போதே அந்த விஷுவலாகவும் சரி, ஒரு ஃப்ரேமுமே வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருந்தீங்க. எனக்கு தான் சார் சவால், ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னு என்னால் பார்க்கவே முடியல. அந்த விஷுவலை நீங்கள் காட்டும்போதே எனக்கு சவாலாக இருந்தது அந்த வரிகளை எழுதுறதுக்கு. ஒட்டுமொத்த பெண் கூட்டங்களும் நின்று கொண்டாடக்கூடிய, எழுச்சி பெறக்கூடிய ஒரு கதை சூழலை எனக்கு கொடுத்தீங்க. விஷால் சார் வந்துட்டு நான் லிரிக்ஸ் அனுப்பிடுவேன், அவர் உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவார் வாட்ஸ்அப்பில். ஆனால் இவர் அந்த இடத்துல பார்த்தா இயக்குனராக இருந்துட்டு இருக்கிறாரு, நடிச்சிட்டு இருக்கிறாரு. நானும் வெயிட் பண்ணுவேன், சார் பரவாயில்ல சார், பொறுமையாக கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆனால் உடனே படிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக வேணும் அப்படின்னு அவர் சொன்ன இடங்கள் எல்லாமே நான் சரியாக பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி சார். ஒரு இடத்துல 8 திக்கும் இவன் புகழ் பாட, கொற்றவைகள் சுற்றி நின்று ஆட அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பேன். ஏன்னா கொற்றவை அப்படின்றது தமிழ் நிலப்பரப்பில் கொற்றவை ரொம்ப முக்கியமானது. தாய்வழி சமூகத்தினுடைய தாயே கொற்றவை தான். அந்த கொற்றவையினுடைய நாடி ரத்தம் எல்லாமே தான் இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்கள். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது பாசமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அறமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கொற்றவையினுடையது. அந்த கொற்றவையை இந்த பாடலுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா, என்னை கூப்பிட்டு பெரிய படம் கொடுத்த ஃபஸ்ட்டு ஹீரோ அவர் தான். ஸோ என்றைக்குமே அவர் எனக்கு ஹீரோ தான். அவர் அதை தாண்டி எனக்கு ஒரு ஃபேமிலி. ஒரு டெக்னீஷியனாக நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட வந்து. இந்த படம் மகுடம் வந்து அவர் கதை சொல்லும் போதும் அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் நான் நிறைய ரெகுலராக எல்லா இயக்குநர்களையும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம்ல. ஸோ ஒரு கதை சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு விஷுவல் வந்து உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், இது எப்படி வரும், இது எந்த மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு. ஸோ அதில் ரொம்ப தெளிவு அவர், இதுதான் வேணும், இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் கட் பாயிண்ட், எடிட் பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருப்பார். இப்போ நான் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே சொல்கிறேன். ஸோ அவரோட டைரக்ஷன், ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் நான் ஸ்டெண்ட் டைரக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கிறோம் கூட. இந்த படத்தில் வந்து